மூங்தால் மக்னி சைட் டிஷ் பண்ண போகிறேன். அதாவது முளைக்கட்டின பச்சை பயிரை வச்சு இன்னைக்கு தாபா ஸ்டைலில் சப்பாத்தி பூரி அதுக்கெல்லாம் சைட் டிஷ் பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த முழு பச்சை பயிரை 6லேருந்து 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். நார்மல் பச்சை பயிரை விட இந்த முளைக்கட்டின பச்சை பயிரை எடுத்துன்னு இருக்கேன்னா இதில் அயர்ன், புரோட்டீன், பொட்டாசியம் மூணுமே ஹையாக இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு 3 எடுத்துன்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு மூங்தாலை 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. க்ரீன் கலர் முழு பச்சை பயிறு. இப்போ குக்கரில் பச்சை பயிறு, உப்பு, 4-5 பல்லு பூண்டு போட்டு தண்ணி விட்டு 3 விசில் வைக்க போகிறேன். வெங்காயத்தையும் தக்காளியையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு எடுத்துட்டேன். அதில் 4 பல்லை குக்கரில் நம்ம வேக வச்சுட்டோம் பருப்போட. பேலன்ஸு சைட் டிஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அது நல்லா வெந்துடுது. இப்போது இரும்பு கடாயில் மூங்தால் மக்னி நம்ம பண்ண போகிறோம். இப்போது மூங்தால் மக்னி பண்ணுறதுக்கு நான் ஒரு அயன் கடாய் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா தாபா ஸ்டைலில் அவள் இரும்பு கடாயில் தான் குக் பண்ணுவாள். இது ஒரு பஞ்சாபி ஸ்டைல் சைட் டிஷ்ஷு. இப்போது அயன் கடாய் ஹீட் ஆகிடுது. ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறேன். பட்டர் நல்லா உருகிடுத்து. கடுகு, ஜீரகம் 2ஐயும் போட்டுருங்கோ. கடுகு ஜீரகமும் இப்போ பொரிய ஆரம்பித்த உடனே நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வதங்கின உடனே பூண்டு பல்லு கட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் போட்டுடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம், பூண்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 3ஐயும் போட்டிருக்கோம். நல்லா இது வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வதங்கின உடனே மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், கோரியண்டர் பவுடர், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சாம்பார் பொடி இப்போ போட வேண்டாம். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கின உடனே நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற தாலை இதோட ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இதோட சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ தால் நல்லா கொதிக்கிறதே சாம்பார் பவுடரை ஆட் பண்ணிடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் போடுறேன். ஏன்னா அப்புறம் நம்ம க்ரீமும் பட்டரும் போடுறப்போ அது அத்தனை உரப்பையும் எடுத்துரும். பட் இந்த சாம்பார் பவுடர் ஒரு தனி ஃப்ளேவரை கொடுக்கும். கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம், சாம்பார் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கொதிச்சுன்னு இருக்கிறதே சூப்பர் வாசனை வரும். நல்லா கமகமான்னு இருக்கும். நல்லா கொதிச்சுட்டு அது இருக்கிற சமயத்தில் பேலன்ஸ் உள்ள 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டரை இதோட ஆட் பண்ணிடலாம். தால் மக்னின்னா அந்த தால், இந்த கிரேவி ஃபுல்லாகவே மக்கான்னாக்க பட்டரில் குக் பண்ணுறதுனால தான் இது பேர் தால் மக்னி. செம க்ரீமி டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிக்கலைன்னு யாருமே சொல்ல மாட்டான். இதை சப்பாத்தி, புல்கா, ஜீரா ரைஸு, பிரியாணி எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். மசாலாவும் பட்டர்லேயே குக் ஆகிருக்கு. இந்த தால்லாமும் இப்போ பட்டரில் குக் ஆகிட்டுருக்கு. இந்த கிரேவி நல்லா கொதிச்சு இருகின்றிருக்கு. கிரேவியில் நம்ம க்ரீமை ஆட் பண்ணலாம். இதோ இந்த கரண்டியால் 2 கரண்டி க்ரீம் விடுறேன். அதாவது 2 கப்பு மூங் தாலுக்கு 2 கரண்டி நான் க்ரீம் விடுறேன். க்ரீம் விட்டப்புறம் ரொம்ப நாளி கொதிக்க விடாதீங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம்.
கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுடலாம். இப்போ கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுது. கசூரி மேத்தியையும் க்ரஷ் பண்ணி அதோட ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எம்மியான க்ரீமியான மூங் தால் மக்னி ரெடி ஆயிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.